மனமகிழ்ச்சியான காலை பொழுதிலே நாம் எல்லாரும் ஆண்டுடைய பாதத்திலே கூடி வந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு தேவாவியானவர் இந்த நாளிலும் நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நாம் மகிழ்ச்சியோடு கூட நாம் சில பாடல்களை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடப்போகிறோம். கர்த்ததாமே நம் மத்தியிலே இந்த நாளிலும் பெரிய காரியங்களை செய்வாராக. முதலாவதாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய் ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை என்கிற அருமையான பாடலை நல்ல கைகளை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த பாடலில் முதல் சரணம் இவ்விதமாய் சொல்கிறது, சென்ற நாளினின் சுகமுடன் காத்த தேவனை ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் காத்து வருகிறார். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுமே ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட இந்த பாடலை கைகளை தட்டி பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். Thank you, Jesus. போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய், போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய், ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை, ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை, போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, சென்ற நாளிலே சுகத்தோடு காத்தீரே ஆண்டவரே, மனதாருமை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். சென்ற நாளினில் சுகமுடன் காத்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். சென்ற நாளினில் சுகமுடன் காத்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். தந்தேன் எந்தனை வந்தேன் பாதமே என்றும் சொந்தமா, போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய். தேவ ஜனத்தின் ஆகாரமாம் மன்னாவை புசித்து ஜீவித்தாரே, என்றும் ஜீவித்திட கர்த்தர் இயேசுவில் என்றென்றுமே நாம் வளர்ந்து மகிழ்ப்படுத்துவோமே. கரங்களை தட்டி ஆண்டவரை தேவஜனத்தின் ஆகாரமா மன்னா புசித்து ஜீவித்தாரே, சொல்லுமா, தேவஜனத்தின் ஆகாரமா மன்னா புசித்து ஜீவித்தாரே, என்றும் ஜீவித்திட கர்த்தர் இயேசுவில் என்றும் வளருவோம், போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய், ஆவியுடன் ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை, போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய்.
கிருபை நம் ஒவ்வொருவர் மீது தங்க வேண்டும். ஆண்டவரை ஆராதித்து மகிழும் பொழுது அவருடைய கிருபை நிறைவாக நம் மீது பொழிந்துள்ளப்படுகிறது. ஆண்டவரை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே நல்ல உற்சாகத்தோடு கூட. கிருபை தங்கிடவே தேவனை ஆராதிப்போம். சொல்லுவோமா? தேவ தங்கிடவே தேவனை ஆராதிப்போம். உள்ளம் நொறுங்கியே உண்மை மனதோட ஆலயம் மகிமையால் நிரம்பிட, தேவ மகிமை நம்முடைய ஆலயத்தில் தங்குவதற்கு இந்த காலை ஆராதனை வேளையில தேவ ஆவியானவர் நம் மத்தியிலே மகிமையாய் எழுந்தருளும்படியாக துதி பலிகளை செலுத்தி ஆண்டவரை புகழுவோமே. தேவ ஆலயம் மகிமையா நிரம்பி தங்கிட ஆராதிப்போ. சொல்லுவோம். தேவ ஆலயம் மகிமையா நிரம்பி தங்கிட ஆராதிப்போ. துதி பலியோட போற்றி புகழ்ந்துமே சாட்சி ஆராதிப்போ. போற்றுவோம் தேவனை இன்றும் ஒரு முறை கூட சொல்லுவோம். போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமா. ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை. போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமா. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் தேவ மகிமையால் நிரம்பி வழியணும்னா அவருடைய பிள்ளைகளாகிய நாம் துதி பலிகளை ஆண்டவருக்கு அதிகமாய் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இன்னொரு பாடலை பாடுவோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறதை சங்கீதக்காரன் விதமாய் சொல்கிறார். மான்கள் ஒரு நீரோடையை எவ்வண்ணமாய் வாஞ்சித்து கதறுகிறதோ அது போல என் ஆத்துமா தேவனே உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி நாம் இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமீன். மிகவும் வறட்சியான காலகட்டங்களிலே காடுகளிலே மான்கள் அந்த தண்ணீருக்காக ஏங்கி தவிக்கும். அந்த தண்ணீரை கண்டடைவதற்காக அந்த காடு எத்தனை கிலோமீட்டர் தூரமா இருந்தாலும் அந்த காடுகளின் மூலைகளில் எல்லாம் ஓடி திரிந்து அந்த நீரோடைக்காய் வாஞ்சிக்கும். இது போலதான் ஒரு தேவனுடைய பிள்ளையும் ஆண்டவருக்காக ஆண்டவரை தேடி அவரை மகிமைப்படுத்துவதற்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்ம காலையில இந்த ஆராதனை நாளின் காலை பொழுதுல மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரே எங்கள் ஆத்துமாவிலே அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை வர வேண்டும் என்று சொல்லி தாகத்தோடு இந்த பாடலை கையில தட்டி பாடுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அந்த பாடலின் ஒவ்வொரு வரிகளும் மிகவும் அர்த்தமும் ஆழமும் நிறைந்தவைகள். சந்தோஷத்தோடு கூட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. நல்ல கையை தட்டி சின்ன தம்பி தங்கச்சி எல்லாம் சந்தோஷத்தோடு கூட
நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. வான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. சொல்லுங்க, தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. எல்லாரும் சேர்ந்து, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. சொல்லுவோம், தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. ஆத்துமா கலங்குவதை நேசரையே நினைத்திடுவாய். அன்பரின் ரட்சிப்பினால் தினமுமே ஒவ்வொரு நாளும் துதி பாடி போற்றிடுவோம். நல்ல கையில தட்டு. பின்னாடி இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷத்தோடு நல்ல உறக்க கையில தட்டி. ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். சேர்ந்து சொல்லுங்க, ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். ஒரு முறை கூட சொல்லுவோம், ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். சொல்லுங்க, ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். சின்ன பிள்ளைங்களா கையை தட்டி, அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். சொல்லுவோம், அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. மறுமுறை கூட நல்ல சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் செய்து, நீர் என்றும் காப்பி. வான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. யோர்தான் தேசத்திலோ எர்மோன் மலைகளிலோ. சொல்லுங்க, யோர்தான் தேசத்திலோ எர்மோன் மலைகளிலோ சிறுமலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கிறேன். சிறுமலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கிறேன். எல்லாருமாய் பாடுவோமா? தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. ஒரு முறை கூட, அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. அவர் கண்மலையா தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். அநேக நேரங்கள் ஆண்டவர் நம்மை மறந்து விட்டாரோ, எதிரிகளால் நான் ஏன் ஒடுங்கி வாழ வேண்டும், துக்கத்தோடு ஏன் திரிவதேன் என்று சொல்லி பல்வேறு கேள்விகள் நமக்குள்ளே எழுந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கண்மலையாய் இருக்கிறபடினால கைகளை தட்டி சந்தோஷத்தோடு கூட, கண்மலையாம் தேவன் ஏன் மறந்தே, கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தே,
அடி துக்கத்தால் திரிவதினோ எதிரிகளால் ஒடுங்கி அடி துக்கத்தால் திரிவதினோ தஞ்சமே நீ சொல்லுவோம் சேர்ந்து இந்த காலை வேளையில் ஆண்டவர் இருதயத்தின் ஆழத்தில் நம்பி மகிமைப்படுது தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பி தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் ஒரு முறை கூட எல்லா கையில தட்டி ஆண்டவரே நீதான் எங்களுடைய தஞ்சம்பா நீதான் எங்களுடைய அடைக்கலம் ஆண்டவரே நீங்க தான் எங்கள் கோட்டை ஒரு முறை கூட நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பி வான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே வான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே தேவரி பகற்காலத்தில் கிருபையை தருகின்றே சொல்லுவோ தேவனை பகல் காலத்தில் ஆமென் ஆமென் இரவினில் பாடும் பாட்டு எந்த வாயிலில் இருக்கிறது எல்லாருமா இரவினில் பாடும் பாட்டு எந்த வாயினில் இருக்கிறது மறுபடியும் சொல்லுவோ தேவரி பகற்காலத்தில் உடைய கிருபையை தருகின்ற வாலிப தம்பி தங்கச்சி வாயில திறந்து அவருடைய கிருபை காலையில் ஒரு புதிதாக இருக்கிறபடினாலே இரவினில் பாடும் பாட்டு எந்த வாயினில் இருக்கிறது மறுபடியும் சொல்லுவோம் தேவனை பகற்காலத்தில் கிருபையை தருகின்றே தேவரை பகற்காலத்தில் ஒவ்வொரு நாள் காலை பொழுதிலும் அவருடைய கிருபை புதிதாய் விளங்கிக் கொண்டே இருக்கிறது பாடும் பாட்டே நாவினில் இருக்கிறது இரவினில் பாடும் பாட்டே நாவினில் இருக்கிறது கரங்களை தட்டி சொல்லவோ தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பி ஹல்லேலூயா என்றும் காப்பி நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு மேல நம்முடைய ஆத்துமா தாகமா இருந்து கொண்டிருக்கணும் ஹல்லேலூயா ஆமென் அந்த தாகம் ஒரு நாளும் திருப்தி அடையக்கூடாது திருப்தி அடையும் பொழுது என்ன ஆயிரும்னா ஒரு சலிப்பு வந்துடும் மன சலிப்பு வந்துடும் ஆண்டவரை சலிப்பு இல்லாமல் பின்தொடரணும் ஹல்லேலூயா அளவுக்கு மீதி சாப்பிட்டாச்சுன்னா என்ன ஆயிரும்னா அந்த பொருள் ஒரு சலிப்பை ஏற்படுத்திடும் அளவுக்கு அதிகமாக ஒரு மனுஷன் பேசிட்டான்னா என்ன நடக்கும் ஒரு ஆள்கிட்ட 10 நிமிஷம் பேசினா அவருடைய குணநலங்க நமக்கு தெரியும் தினமும் பேசி பேசி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிரும்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு பிற்பாடு அந்த மனுஷன் தூரம் வாரானாலே நமக்கு என்ன செய்கிறோம் பேசி பேசி நமக்குள்ள ஒரு சலிப்பை ஏற்படுத்தி விடுவானேங்கிற ஒரு எண்ணம் உருவாகிறோம் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு மேலே வைத்திருக்கிற அந்த பாசமும் நேசமும் அதில் ஒரு நாளும் அந்த தாகம் தீரவே கூடாது ஆண்டவர் இந்த காலை ஆராதனை வேளையில் அவர் மீது வைத்திருக்கிற அந்த தாகத்தை நமக்கு பெருக பண்ணுவாராக ஹல்லேலூயா கரங்களை தட்டி ஒரு சரணத்தை மட்டும் பாடப் போகிறோம் தேவன் மேல் என் ஆத்துமாவே தாகமா இருக்கிறது தேவனுடைய சந்நிதியில் நிற்க என் ஆத்துமா வாஞ்சிக்கிறது சங்கீதக்காரன் தாவீது அவன் பெரிய ராஜாவா இருந்தாலும் அவனுடைய வாஞ்சை எல்லாம் எப்பொழுதும் ஆலயத்துல தங்கி அவருடைய மகிமையை ஆராய்வதையே அவன் வாஞ்சையை கொண்டிருந்தான் நம்முடைய உள்ளமும் எப்பொழுதும் என் கால் தேவனுடைய சந்நிதியில நிற்கிறவனுங்கிற ஒரு வாஞ்சை உருவானோம் ஹல்லேலூயா வாஞ்சியோடு கூட இந்த சரணத்தை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறது எத்தனை பேர் சொல்லுவீங்க இந்த காலை வேளையில என் ஆத்துமா என் ஆண்டவருக்கு மேல ஒரு தாகமாய் இருக்கிறது இருக்கிறதே
ஒரு முறை கூட சொல்லுவோம். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. ஆமென். தேவன் மேல் ஆத்துமாவே. ஒவ்வொரு ஆத்துமாவும் சொல்ல வேண்டிய வார்த்தை இது. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. அப்படியே சொல்லுவோம். தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். அந்த வார்த்தைகள் அப்படி வாயிலிருந்து புறப்படட்டுமே. எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க. நேசரை நினைத்திடுவார். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோமே. அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். ஆத்துமா கலங்குவதே. ஆத்துமாவே நீ ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? உன் நேசரை நினைத்திடுவாய். இந்த பகல் பொழுதிலே அவருடைய ரட்சிப்பினால் உன்னை தினமும் நிறைப்பிடுவாய். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். கரங்களை தட்டி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் ஒவ்வொருவருக்கும் தஞ்சம் நீங்க தான்ப்பா. என்றும் காப்பி. நல்ல கையில தட்டி கத்தரை மகிமைப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய அடைக்கலமும் கோட்டையும் அரணுமாய் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். யோசனையில் பெரியவரே, செயல்களிலே வல்லவரே என்கிற அருமையான பாடல். இந்த பாடலை பாடி கத்தரை ஆராதிக்க போகிறோம். கண்மணி போல காத்து நடத்தி கொண்டிருக்கிறார். கழுகுகளை போல நம்மை சுமந்து கொண்டிருக்கிறார். சிலுவையினால் நம்மை மீட்டவர், சிறகுகளினால் மூடுகிறவர். இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம வாயிலிருந்து அப்படியே உச்சரித்து பாடும் பொழுது இன்னும் அவருடைய கிருபைகளையும் அவருடைய பிரசன்னத்தையும் நாம் அனுபவிக்க முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலா இருக்கிறதுனால மன உற்சாகத்தோடு கூட பாடுவோமே. கரங்களை தட்டி எல்லாரும் இருக்கிற இடங்களை சந்தோஷத்தோடு கூட ஒரு மனமாய் Thank you, Jesus. யோசனையில் பெரியவரே, வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. மறுபடியும் கண்மணி போல் காப்பவரே, ஒவ்வொருவரையும் ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை.
ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சிலுவையினா மீட்டவரே ஆராதனை. அப்படியே சொல்லுங்கம்மா, அவருடைய ரத்தம் சிலுவையில் இருந்து வழிந்தோடுகிற அந்த ரத்தம் ஒவ்வொரு நாளும் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது, காத்துக் கொண்டிருக்கிறது. ஆராதனை ஆராதனை. சிலுவையினா சிலுவையினா மீட்டவர். நீங்கள் ஒவ்வொருவரை மீட்டீரே ஆண்டவரே. ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, உன்னத தேவனே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. வழி நடத்தும். எத்தனை பேருடைய உள்ளத்தில் ஆனந்தம். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்திக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறதுனால ஒளி வீசோ விடிவெள்ளியே, ஆராதனை ஒளி வீசோ விடிவெள்ளியே, ஆராதனை. ஓசன்னா ஓசன்னா. எல்லா உள்ளங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். எல்லா இருதயங்களும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கட்டும். ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. தேடி என்னை காண்பவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வந்தவரே, ஆராதனை தினந்தோறும். கரங்களை தட்டி பாடுங்க. தேற்றுபவர் அவர், வார்த்தையினால் தேற்றுபவர் அவர். நம்முடைய வல்லமையாக நம்முடைய கிருபையினால் நம்மை தேற்றிக் கொண்டிருக்கிறவர். தேற்றுபவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே, ஆராதனை ஆராதனை. அப்படி சொல்லுவோமே. பரிசுத்தரே படைத்தவரே. அவர் பரிசுத்தமான தெய்வம். அவை சர்வ உலகத்தை உருவாக்கினவர் வார்த்தையினால். பாவங்களை ஆராதனை ஆராதனை. ஓசன். எப்படி எழுந்து நிற்போமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து அல்ல பரலோகத்தின் ஆண்டவர் எப்படியும் மகிமைப்படுத்துவோம். அவர் உன்னதத்தின் தெய்வமாய் இருக்கிறார். அவர் உன்னத தெய்வமாய் இருக்கிறபடினால நல்ல சந்தோஷமாய் கைகளை தட்டி ஓசன்னா உன்னத தெய்வமே, உன்னத தெய்வமே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. யோசனையில் அவர் ஒருவரே பெரியவராயிருக்கிறபடினால உள்ளத்தின் ஆழத்திலே உள்ளம் நிறைந்தவர்களாய் கரங்களை தட்டி பாடுவோம். செயல்களிலே நீர் ஒருவரே செயல்களிலே வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. யோசனையில் யோசனையில்
நம் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஓசனா, ஆமென். தேவனுக்கே மகிமை என்று சொல்லி அவரை கனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எந்த நாவு அவரை கனப்படுத்துகிறதோ அந்த மனிதனை கர்த்தர் ஒரு நாள் வெறுமையாய் விடுவதில்லை. ஓசன்னா, உன்னத தெய்வமே, உன்னத தெய்வமே, நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யோசனையில் பெரியவரை கனப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. மனதார மனம் திறந்து சில நிமிடங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்துகிற வார்த்தைகளினால அவருடைய பரிசுத்த நாமத்தை அப்படி விவரிப்போமே. ஹல்லேலூயா. அவரை கனம் பண்ணுவோம். துதியாலே அவருடைய சமூகத்தை நிரப்புவோம். துதியினாலே அவருடைய சமூகத்தை நிரப்புவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எவ்வளவு நல்ல ஆண்டவர் சொல்லுங்க பார்க்கலாம். கண்மணி போல் தம்முடைய ஜனத்தை காக்கின்றவர், கண்மணி போல் தம்முடைய ஜனத்தை பாதுகாக்கிறவர். ஒவ்வொரு நாளும் கழுகு தன் குஞ்சுகளை ஆமே சட்டையிலே வைத்து உயர கொண்டு போய் பாதுகாப்பதை போல, உயர சுமந்து செல்வதை போல நம்முடைய ஆண்டவர் நம்மை தம்முடைய சிறகாலே தம்முடைய கரங்களாலே பாதுகாத்து கொண்டிருக்கிறபடினால கைகள் தட்டி கதற மகிமைப்படுத்துங்க. சொல்லுங்க பார்க்கலாம், வாயை திறந்து. என்னை நீர் கண்மணி போல காக்கிறீ. வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, கண்ணின் மணியை போல எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரோடு சொல்லுங்க. கழுகு தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளை சுமந்து செல்லுவதை போல எங்கள் அன்பு ஆண்டவரோ ஒவ்வொரு நாளும் இது நாள் வரையிலும் எங்களை சுமந்து பாதுகாத்தீரே. ஹல்லேலூயா. கண்மணி போல் காப்பவரை சபையா இணைந்து சொல்லுவோமா? எல்லாரும் இணைந்து. ஆராதனை கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை. நல்லா சொல்லுங்கம்மா எல்லா அருமையான சகோதர வாலிப சகோதரனே, அருமையான தம்பி தங்கச்சி, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். சுமப்பவரே, ஆராதனை. ஒருமுறை கூட கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை சொல்லுங்க. ஆராதனை, ஆராதனை. கழுகு போல எங்கள் ஒவ்வொருவரையும் சுமப்பவரே, ஆராதனை, ஆராதனை. ஓசனா, உன்னத தெய்வமே. ஒவ்வொரு உள்ளங்களும் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி கர்த்தரை கனம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மென்மையான தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வந்திருக்கிற நாம் ஆமென் மென்மையான இருதயத்தோடு கூட அப்படி கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. ரகதடலரபா. ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல தகப்பனை போல நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறாரே நம்முடைய ஆண்டவர். நம்முடைய கரங்களை பிடித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறாரே. பாதை எல்லாம் அவர் நம்மைக்கு பாதுகாவலா இருந்து கொண்டிருக்கிறாரே. அப்படி கனம் பண்ணுங்க. அவர் நம்மை சுமக்க வேண்டிய இடத்துல சுமந்து, தாங்க வேண்டிய இடத்துல தாங்கி, தப்புவிக்க வேண்டிய இடத்திலெல்லாம் தப்புவித்து, ஆமென், ஆமென். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அழிவுக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். வெள்ளம் போல சத்துரு நமக்கு எதிராய் எழும்பொழுவது ஆமென் தேவ ஆவியானவர் நமக்காய் கொடியேற்றுகிறாரே. நல்ல கைகளை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். அவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறபடினால், அவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறபடினால் கர்த்தரை துதிங்க, துதிங்க, துதிங்க. அவர் நம்மை
நம்மை வழி நடத்துகிற தெய்வம், அவர் நமக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பாதையில நடக்கணும், எது நலமான பாதை என்று சொல்லி அநேக வேளையில நம்முடைய உள்ளம் குழம்பிக் கொண்டிருந்தாலும் நம்முடைய தகப்பன் நம்மை சரியான பாதையில நடத்துகிறவர். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தேடி வந்தது மாத்திரம் அல்ல, இந்நாள் வரையிலும் இது வரையிலும் அவர் நம்முடைய கரங்களை பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஓ வழி நடத்தோ விண்மீனே, ஆராதனை ஆராதனை, ஒளி வீசோ விடிவெள்ளியே, ஆராதனை. ஒன்று தெரியுமா ஆண்டவருடைய பிள்ளைகளே, சாஸ்திரிகள் செல்லும் பொழுது, பாலகனை தேடி செல்லும் பொழுது, இஸ்ரவேலுக்கு ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார், உலகத்தின் ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது அவர்களின் வழிநடத்த ஒரு நட்சத்திரம் அவர்களுக்கு முன் சென்றது. அது போல ஒவ்வொரு நாளும் அவருடைய நேசிக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவரை தகப்பனா ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அவருடைய அன்பு கரங்கள் நடத்தி கொண்டே இருக்கிறது. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி வாயில திறந்து சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆண்டவரே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் நடத்துகிறீர். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு குறைவில்லாமல் நடத்துகிறீர், தேவைகளை சந்திக்கிறீர். ஆமென். எங்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவரே அந்தந்த காலகட்டங்களுக்கு எங்களுக்கு தந்து எங்களுக்கு உதவி செய்து வருகிறீர். ஆமென், ஆமென், ஆமென். அப்படி சொல்லுங்க, எங்களுக்கு போதுமானவராய், எங்களுக்கு புகலிடமாய் இருந்து நீ நடத்தி கொண்டிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை நடத்துகிற வண்ணமாய், ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை காக்கிற வண்ணமாய், ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தைக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்ய வண்ணமாய் எங்களை எங்கள் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறீர். ஹல்லேலூயா. அந்த வல்லமை நிறைந்த தெய்வத்தை 1000 நாவுகள் இருந்தாலும் ஆமென் விவரிக்க முடியாதவர் செய்த நன்மைகளை அப்படி சொல்லுங்க, ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வழி நடத்துதல் ஆச்சரியமானது, உம்முடைய வழிகள் ஆச்சரியமானது. நீர் எங்களை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஓ வழி நடத்தோ விண்மீனை, உணர்ந்து சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை, ஒளி வீசோ விடிவெள்ளியே, ஆராதனை ஓசனா, உன்னத தெய்வமே, உன்னத தெய்வனே, உரபல கல்வதுடரலவா சனா. ஆண்டவர் இருள் நிறைந்த இந்த உலகத்துல நமக்கு வெளிச்சமாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. காரிருள் இந்த பூமியை ஆமென் மூடிக்கொண்டாலும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருக்கிற. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். எகிப்திலே ஆமென் எகிப்தின் ஜனங்களை இருள் மூடிக்கொண்டிருந்த பொழுதிலும் இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் ஆமென் பகலிலே மேக தூணாய் இருந்தார், அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தார். ஆமென். எகிப்தியர் ஒருவேளை அந்த கார் இருளிலே சிக்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனை நேசித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துகிற அவரால் முன் குறிக்கப்பட்ட ஜனத்திற்கு ஆண்டவர் வெளிச்சமாயிருந்தார். அதே தெய்வம் இந்த காலை வேளையில நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் வெளிச்சமாயிருக்கிறபடி நான் சொல்லுங்க,
கர்த்தரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் வெளிச்சமாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. ஹalleluya. அப்படி சொல்ல நம்ம வாயை திறந்து சொல்லி பாருங்க. ஹalleluya. மௌனமா இருக்காதுங்க. ஹalleluya. அவர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். நம்மை சேதப்படுத்துவதற்கு இந்த உலகத்திலே பல்வேறு இருள்கள் முயன்றாலும் ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரோடு சொல்லுங்க. ஹalleluya. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அவர்தான் இந்த உலகத்தை படைத்தவர், வார்த்தையினால் உலகத்தின் ஒவ்வொன்றையும் உருவாக்கினவர். ஆமென். அவர் ஒருவரே சர்வ பூமிக்கும் எஜமானனாய் இருக்கிறார், சர்வத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஆகாய மண்டலத்தில் அற்புதமானவைகளை எல்லாம் அவர் உருவாக்கினார். ஹalleluya. இருளை ஆமென் வெளிச்சத்தை உருவாக்கினவர், இருளில் நின்று வெளிச்சத்தை உருவாக்கினவர். ஹalleluya. ஹalleluya. நன்றின்னு சொல்லுங்க. ஆமென். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர், அற்புதமான சர்வ வல்லமை உள்ள தெய்வம் எங்களுக்காக இன்று யாவையும் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. நாம் ஒவ்வொருவரையும் காலை வேளையில இங்கு நின்று கொண்டிருக்கிறோமே, நாம் ஒவ்வொருவரையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சிலுவையினால் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். சிலுவையிலே சிந்தின இரத்தம் நம்மை மீட்டெடுத்திருக்கிறது. ஓ ஹalleluya. சிலுவையினால் மீட்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேளையில? ஆராதனை சிறகுகளா போடுபவரே. கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளிலே மூடி காக்கிற வண்ணமாய் உன்னதமான கர்த்தர் நம் ஒவ்வொருவரை தம்முடைய அடைக்கலத்துக்குள்ளே சிறகுகளுக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுகிறார். ஆராதனை. ஒரு முறை கூட சிலுவையிலா மீட்டவரே அப்படி சொல்லுவோம். அந்த வார்த்தையை சொல்லுங்க. என் குடும்பத்தை மீட்டிருக்கிறா, என் பிள்ளையை மீட்டிருக்கிறா, என் வாலிப மகனை மீட்டிருக்கிறா, என் வாலிப மகளை மீட்டிருக்கிறா, என்னுடைய வாழ்க்கை துணையை கர்த்தர் மீட்டிருக்கிறார். அப்படி சொல்றவங்க வாயிலை திறந்து ஆமென். அவர் என்னை மீட்டிருக்கிறார், அவருடைய ரத்தம் என்னை மீட்டிருக்கிறது, அவருடைய ரத்தம் என் குடும்பங்களை மீட்டிருக்கிறது. ஓ சன்னா தேவனே, சன்னா ஓ சன்னா ஓ சன்னா. அநேக நேரங்கள் அந்த உலகம் நம்மை சேற்றுக்குள்ளாய் மூழ்கடிக்க பார்த்தது. ஒரு யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் குழியிலே போட்டு அவனுடைய வாழ்க்கை அந்த குழியிலே முடியட்டும் என்று எண்ணினார்கள். ஆனால் ஆண்டவர் கைவிடல. அங்கிருந்து மறுபடியும் தூக்கி எடுத்து ஆமென் அவர் ஒரு தேசத்துக்கு கொண்டு போய் அங்கே அதிபதியாய் மாற்றினார். இந்த உலகம் ஆமென் நம்மை சேற்றிலே மூழ்கடிக்க பார்க்கும், உலகம் நம்மை குழியிலே அமிழ்த்து போட பார்க்கும். நமக்கு ஒரு முடிவுரை எழுதுவதற்கு இந்த உலகம் விரும்பினாலோ ஆமென் நமக்கு ஒரு மறுபடியுமான ஒரு துவக்கத்தை கர்த்தர் நமக்கு எழுதுகிறவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. 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 அப்படியே சில நிமிடங்கள் ஆண்டவரை அப்படியே மகிமைப்படுத்துங்க. உற்சாகமான மனநிலைமையோடு இவ்வளவு நன்மை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார், இவ்வளவு கிருபைகளை பாராட்டி இருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்தை நம்முடைய நாவாலை மகிமைப்படுத்துவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. ரிபகதடல சந்தலரபா. ஹalleluya.
ஹalleluya ஹalleluya ரிபகலதடரலதரபா. அவரை துதிக்க துதிக்க அவருடைய பிரசன்னம் ஒரு பனியை போல இறங்குகிறது. அவரை மகிமைப்படுத்தி கனப்படுத்தும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்ம ஒவ்வொருவர் மீதும் இறங்குகிறது. வாலிபர்கள் மீதும், சிறுவர்கள் மீதும், முதியவர்கள் மீதும், பெரியவர்கள் மீதும் அவருடைய அற்புதமான பிரசன்னம் இறங்குகிறது. ஆமென். தாகமுள்ள ஆத்துமாவை தம்முடைய பிரசன்னத்தினால், தம்முடைய ஆவியினால் நிரப்புகிறவர் அவர். ஹalleluya 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 ஹalleluya. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். நான் தாகத்தோடு சேர்ந்து மறுபடியும் சொல்லுவோம். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். எந்த ஆத்துமா தாகத்தோடு கூட அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறதோ ஒவ்வொரு ஆத்துமாவை தம்முடைய ஆவியினால் கர்த்தர் நிரப்புகிறவர். ஆமென் ஹalleluya. அவருடைய அற்புதமான பிரசன்னம் நமக்குள்ள இறங்கி கிரியை செய்யும் பொழுது ஆமென் நம்முடைய வாழ்க்கையில தடைப்பட்ட நன்மைகள் எல்லாம் நடக்கும். ஹalleluya. முடங்கி போனவைகள் எல்லாம் ஆமென் நடக்க ஆரம்பிக்கும். முடங்கி போன காரியங்கள் மறுபடியும் ஆமென் நடக்க இயங்க ஆரம்பிக்கும். ஆமென் காய்ந்து போனவைகள் துளிர்விடாதவைகள் துளிர்விட ஆரம்பிக்கும். ஆமென் நம்முடைய சுக வாழ்வு துளிர்விட ஆரம்பிக்கும். ஆமென் அவர் தம்முடைய ஆவியை நம் மீது ஊற்ற ஆரம்பிக்கும் பொழுது, அவர் தம்முடைய ஆவியை ஊற்றும் பொழுது ஹalleluya ஹalleluya முதியோர் மேலும் இளைஞர்கள் மேலும் ஊற்றும் பொழுது ஆமென் தரிசனங்கள் சொப்பனங்கள் உண்டாகும். ஒரு நல்ல ஆவிக்குரிய எழுச்சி உண்டாகும். ஹalleluya மந்த கிரியைகள் மாற ஆரம்பிக்கும். ஆமென் சூழ்நிலைகளிலே மாற்றம் உண்டாகும். அப்படியே சேர்ந்து சொல்லுவோம். ஹalleluya. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். நான் தாகத்தோடு காத்திருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்களெல்லாம் இறைவாக்கு சேர்ந்து மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. எஸ் மக்களெல்லாம் அப்படியே சொல்லுங்க. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையை சொல்லுங்க. வாலிபன் தம்பி தங்கச்சி அருமையான தாயை தகப்பனை சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து ஒற்றுமையா காத்திருக்கிறேன். நீரோடை அருகில் இல்ல மரங்களை போல நித்தமும் தவறாமல். எத்தனை பேருக்கு வாஞ்ச ஒரு நீரோடைக்கு அருகில் இருக்கிற ஒரு மரம் தப்பாமல் தவறாமல் கனி கொடுத்து கொண்டிருக்கிறது போல அவரையே சார்ந்து இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோ அவனமே வாழ்வார்கள். நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். ஆமென். அருகில் உள்ள மரங்களை அப்படி சொல்லுங்க. நீங்க சொல்லும் பொழுது உங்க ஆவிக்குரிய
வாழ்விலே முடங்கி கிடக்கிறவைகள் எல்லாம் எழும்ப ஆரம்பிக்கும். உங்க வல்லமையை கையை தட்டி சொல்லி பாருங்க. காத்திருக்கிறேன், ஆமே, நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன்மை தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். ஆமென். தாகமுள்ளவன்மை தண்ணீரை ஊற்றுவேன். எஸ் லார்ட். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். ஊற்றுமையா தாகத்தோடு கேட்டு பாருங்க. தெய்வ பிரசன்னம் நமக்குள்ள இறங்கட்டுமே. தாகத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்களுடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா, உங்க பிரசன்னத்தை ஊற்றுங்கப்பா, உங்க கிருபையை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே ஒரு தாகம் நிறைந்தோடு வந்து நிற்கிறோம்ப்பா. தாகமுள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அவருடைய சமூகத்தை வாஞ்சித்து வந்தவர்களை அவர் வெறுமையாய் திருப்பி விடுவதில்லை, அவர் வெறுமையாய் திருப்புவது இல்லை. அல்லேலூயா. ஒரு நிறைவான பிரசன்னத்தோடு கூட கர்த்தர் நம்மை அனுப்ப போகிறார். நிறைவான மகிமையோடு கூட அவர் நம்மை அனுப்ப போகிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சில நிமிடங்கள் இன்னும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எல்லா அசதிகளும் மாறட்டும், எல்லா சோர்வுகளும் மாறட்டும். ஆண்டவரை உயர்த்தி கூப்பிடுங்க. அல்லேலூயா. கவனங்களை சிதற விடாதுங்க பிரியமானவர்களே. கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இது அவருடைய சமூகமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென். அவருடைய மகிமையின் பிரசன்னம் மீது ஊற்றப்படும். ஆமென். ஒவ்வொரு அசைவுகளையும் கர்த்தர் கவனிக்கிறார். தேவ சமூகத்தையும் அவருடைய சன்னிதானத்தையும் ஒரு தேவ பிள்ளையும் அலட்சியப்படுத்தவே கூடாது. ஆமென், 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 ஆமென். அவருடைய சமூகத்தை, ஆமென், அவருடைய சமூகத்தை துதியாலே நாம் நிரப்புவோமே. அல்லேலூயா. ரகதடல ரகத சந்தலரபா. அல்லேலூயா. ஊற்றுமையான்னு சொல்லி கேளுங்க. உம்முடைய பிரசன்னத்தாலங்களை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஆமென். மன வேதனையோடு வந்திருப்பீங்க, ஒரு பதட்டமான சூழ்நிலையோடு கூட வந்திருப்பீங்க. அந்த தெய்வ பிரசன்னம் உங்க பதட்டத்தை எல்லாம் தனித்து விடும் அம்மா. ஆமே. உங்க குழப்பங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு உண்டாகிறோம். நீங்க ஆண்டவரை வாஞ்சித்து அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கும் பொழுது ஆமே உங்க இருதயம் சீர்பட ஆரம்பிக்கும். உங்க குழப்பத்திற்கு ஒரு முடிவு உண்டாகும். உங்க மன வேதனைகளுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கட்டுவா. ஆமே. கையை தட்டி சொல்லுவோம். ஆமே, ஆமே, ஆமே. உங்களை நம்பி வந்திருக்கிறப்பா. உம்மிடத்தில் கிடைக்கிற ஆறுதலை தேடி வந்திருக்கிறேன். நீர் கொடுக்கிற சமாதானத்திற்காக ஏங்கி வந்திருக்கிறோம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்காக ஏங்கி நின்று கொண்டிருக்கிறோம். ஓ ஹalleluya, ஹalleluya. ரகதடரலதனமா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். ஒவ்வொரு சின்ன பிள்ளையும் கண்ணை மூடி ஏசப்பா உங்க பிரசன்னத்தால நிரப்புங்கன்னு சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் நல்ல ஞானத்தை தருவார். அவருடைய ஆவியினால் நாம் நிரப்பப்படும் பொழுது ஆமென் நமக்கு ஒரு தெளிவான ஆமென் மற்றவர்களுக்கு உள்ள இல்லாத அந்த ஞானத்தினால் நம்ம நிரப்பப்படுவோம். ஹalleluya. அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்ப 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 நம்மையும் அறியாமல் நம்முடைய வாழ்வு பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நம்முடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்வு செழிப்படைய ஆரம்பிக்கும். ஹalleluya, ஹalleluya. ஆகவே தான் தேவ மனிதர்களுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தார்கள். ஆமென். அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவனுக்கு இந்த உலகம் ஒரு குப்பையை போன்றது. அவருடைய பிரசன்னத்தின் மேல் வாஞ்சியா இருக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த உலகமும் இந்த உலகம் கொடுக்கிற நன்மைகளும் ஒரு குப்பைக்கு சமானமானது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஆகவே தான் பவுல் என்கிற தேவ மனிதன் நிமித்தமாய் சொன்னா இவைகளை குப்பையுமா எண்ணுகிறேன் என்று சொல்லி. ஆமென். தேவ ஆவியின் நிறைவை பெற்றவனுக்கு தான் இந்த உலகம் ஒரு குப்பையை போல தோன்றும். ஆமென், ஆமென். தேவ ஆவியின் நிறைவை அனுபவியாத மனிதனுக்கு இந்த உலகம் ஒரு பெரிய பர்வதத்தை போல காட்சியளிக்கும். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்கள். நமக்கு முன்பதாக இந்த உலகம் ஒரு குப்பையை போன்றது.
ஆமென். இந்த உலகம் ஒன்றுக்கும் உதவாதது. உலகம் கொடுக்கிற நன்மைகளும் உலகம் காண்பிக்கிற அன்பும் பாசமும் ஆமென், அது ஒரு குப்பைக்கு சமானமானது. ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ரிபா கதா டரா லகதா நாமா. அநேக காரியங்களை, உலகத்தின் காரியங்களை மேன்மையாய் கருதி கொண்டு விட்டோம். ஆமென். அதை பார்க்கலும் அற்புதமானது தெய்வ பிரசன்னம். இந்த உலகத்தின் செல்வங்கள் எல்லாம் அதற்கு ஈடாகாது. இந்த உலகத்தின் நன்மைகள் எல்லாம் அதற்கு இணையாகாது. ஓ ரிபதல சந்தல ரகதடலரபா. அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பது எத்தனை பாக்கியம். அவருடைய சன்னிதானத்திலே நம்முடைய கால்கள் நின்று கொண்டிருப்பது எத்தனை ஆனந்தம். ஆமென். ஹalleluya. ஓரிகதடலர சந்தலரதனமரதனமம. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு, அந்த வார்த்தை எவ்வளவு இன்பமானது. ஓ எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வம், ஆறுதலை அருளி செய்கிற தெய்வம். நம்மை ஆறுதல் படுத்துகிற தெய்வம், தைரியப்படுத்துகிற தெய்வம். இந்த கர்த்தர் இந்த காலை வேளையில என்னோடு கூட இடைபடுகிறார் என்று சொல்லுகிறவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, அவர் என்னை அமைதிப்படுத்தினார், அவர் என்னை ஆறுதல் படுத்தினார், அவர் என்னை தைரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்று சொல்ற விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கரங்களை தட்டி நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா சொல்லுவோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா ஒருவரை கூட நன்றி ஐயா, நன்றி ஏசையா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய நேசம் எங்கள் வாழ்க்கையில பெரியதப்பா. ஒரு நாள் உம்முடைய அன்பு எங்கள் வாழ்க்கையில நீ ஆண்டவரை பெருக்க பண்ணி கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உடைய நேசத்தை எங்கள் மீது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நல்ல நேசராய் இருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி தகப்பனே, கிருபையுள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமும் அற்புதமுமான விதத்திலே எங்கள் அன்பு ஆண்டவர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை கனம் பண்ணுகிற ஒவ்வொரு ஆத்துமாவையும், உம்மை கனம் பண்ணுகிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் மகிழ்ச்சியால் நிரப்புகிறீர், அற்புதமாய் நடத்துகிறீரப்பா. இந்த ஆராதனை நாளின் பகல் பொழுதிலே உம்மை மகிமைப்படுத்தவும், உம்மை உயர்த்தவும், கனப்படுத்தவும் தேவரீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். இதனால் உண்டாகிற எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இந்த ஆராதனை தொடர்ந்துள்ள பகுதிகள் ஒன்றிலும் அப்படி நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.